மகாநதி சீரியல்ல காவேரியோட அம்மா சாரதா காய்கறி கடையில காய்கறி வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பங்க பார்த்து இந்த அன்பு வண்டியில வரும்பொழுது அவங்கள பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு இவங்க எங்க இங்க அப்படின்னு கார விட்டு இறங்கி அவங்கள பின்னாடியே போய் எங்க இருக்காங்க, என்ன விஷயமா வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த காய்கறி கடைக்காரரை போய் விசாரிக்கும் பொழுது, அவங்க இப்பதான் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்காங்க. அவங்க பொண்ணு வேலை விஷயமா இங்க தான் பக்கத்துல எங்கேயோ வாடகைக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிறாங்க. சரி அவங்க இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பின்னாடியே போனா, ஒரு பைக்குக்காரன் வந்து அப்படியே வழிய மாத்தி விட்டுர்றாப்புல. அதுக்கப்புறம் என்ன, அன்பு நேரா போயி வீட்ல தன்னோட மனைவிக்கு அதாவது விஜயோட சித்திக்கும், தாத்தாவுக்கும் சொல்லிடுறாப்புல. இப்ப காவேரியோட குடும்பமும், காவேரியும் இங்க தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சுட்டாலும் பிரச்சனை. ஏன்னா விஜய்கிட்டயே பொய் சொல்லி தானே வச்சிருக்கிறாங்க. காவேரி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த குடும்பத்துக்கு விஜய் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா? இத விட இவங்க 2 பேரும் சேர்ந்தா மறுபடியும் இந்த பசுபதி வந்தாலும் வந்துருவான் அப்படின்னு வேற தாத்தா பயந்துகிட்டு இருக்கிறாப்புல. ஆக மொத்தத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள பார்த்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி முடிவுல இருக்கிறாங்க. ஸோ என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. இந்த பக்கம் விஜய் வந்துடுறாப்புல. விஜய் வந்த உடனே அப்படியே பேச்சையே மாத்திடுறாங்க. விஜய் நம்ம பாட்டி நம்ம பாப்பாவையும் கூட்டிட்டு வந்திருக்கிறார் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பாப்பா ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மறுநாள் ஸ்கூல காமிக்கிறாங்க. எல்லாருமே எல்லா குழந்தைங்களும் சாப்பிடுது. நம்ம காவேரி பாப்பா மட்டும் போயி காவேரி பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, "நான் உங்களோட சேர்ந்து சாப்பிடுறேன்" அப்படின்னு சொல்லி, காவேரி பக்கத்திலேயே ஒரு சேர போட்டு டேபிள்ல சாப்பாட்ட எடுத்து வச்சு ஜாலியா பேசிக்கிட்டே, "எங்க அப்பா சொல்ற கதையில வர்ற குயின் மாதிரியே நீங்க இருக்கீங்க" அப்படின்னு காவேரிய பார்த்து பாப்பா பேசிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பாப்பா ஒரு கதைய சொல்றப்ப, ஏற்கனவே விஜய் வந்து இதே மாதிரி ஒரு கதைய காவேரி கிட்ட சொல்லியிருப்பாப்ல. ஸோ அந்த கதைய எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே, என்கிட்ட யாரோ சொன்ன மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் காவேரிக்கு தோணுது. ஆனா ஞாபகம் தான் வரமாட்டேங்குது. கடைசியா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப காவேரியோட சித்தப்பாவும், சித்தியும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்லயே தான் இப்ப இனிமேக்கு இருக்க போறாங்களாட்டுக்கு. ஸோ அப்படிதான் வரப்போகுது. இதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரிக்கும், காவேரியோட ஃபேமிலிக்கும் ஒளிஞ்சிருந்து இவங்க இடைஞ்சல் தர்ற மாதிரி காமிப்பாங்கன்னு நெனைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு.